ஹாய் மக்களே! இந்த வீடியோ நேத்து எடுத்த வீடியோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டில் தோட்டம் வைக்க போகிறேங்க. என்ன தோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கத்திரிக்கன்று அண்டு மிளகா கன்று இந்த தோட்டம் தாங்க நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக காலையிலே சீக்கிரமே எந்திரிச்சாச்சுங்க. எப்பவும் சீக்கிரமாகவே தான் எந்திரிக்கிறது. கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமே எந்திரிச்சிருவோங்க. அது மாதிரி தாங்க இன்றைக்கி சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு அடுப்பில் தாங்க இன்றைக்கி சமைக்க போகிறோம். பார்த்தா பயங்கரமாக இருட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறது, லைட்டை போட்டுவிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக பற்ற வச்சிட்ருக்கேங்க. பனியில் விறகெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. மட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு. அடுப்பு பற்ற வச்சா பிடிக்கவே இல்லைங்க. அதை விட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டியும் ரொம்ப ஈரமாயிடுச்சுங்க. எவ்வளோ தான் பற்ற வச்சு பார்த்தாலும் விறகு பிடிக்கவே இல்லைங்க. அப்படி இப்படின்னு பற்ற வச்சாலும் பிடிக்கவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு போயிட்டு வேறு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பற்ற வச்சோம். பற்ற வச்சும் பார்த்திங்கன்னா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. வயலுக்கு போகணும், மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நமக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் டைம் கிடைக்கும். அந்த டைமில் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறதுங்க. பார்த்திங்கன்னா அடுப்பு பிடிக்கவே இல்லைங்க. பனியிலவே நனைஞ்சு போச்சு. நான் ஈவினிங்கே விறகு மட்டை இதெல்லாம் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் நனைஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நோட்லேருந்து தாலி கிழிச்சிட்டு அந்த தாளை வச்சு பற்ற வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சேங்க. அது சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு வழியாக பிடிச்சிருச்சு. அப்படியே குட்டி குட்டி விறகெல்லாம் அதில் உடச்சி போட்டால் சீக்கிரம் பற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறகெல்லாம் உடச்சி போட்டேங்க. அப்படியே குளிர் காஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறேங்க. குளிர் காஞ்சதுக்கப்புறம் விறகெல்லாம் எடுத்து அந்த அடுப்பில் மட்டை மேலே வச்சா விறகெல்லாம் பிடிச்சிக்கும். பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒலையை தூக்கி அந்த சைடு போட்டுடலாங்க. அடுப்பு எரியிற பக்கத்தில் களைஞ்சி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தாங்க எடுக்க கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டிலையே நம்ம வயலில் விளைஞ்ச நெல்லை அறுவடை பண்ணி அதை அவிச்சு அதை இந்த மாதிரி நாங்கள் அரைச்சி ஒரு வாளியில் கொட்டி வச்சுப்போங்க. இது அரைப்படி படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒரு படி எடுத்திருக்கேங்க. நாங்கள் அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி எடுத்து நாங்கள் போடுவோங்க. இது போட்டதுக்கப்புறம் தாங்க நாங்கள் ஃபுல் அரிசியுமே கொட்டுவோம். கொட்டி களைஞ்சி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தாங்க எடுத்துகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் ஊறினா சாப்பாடு நல்லா இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுக்காக நாங்கள் முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருவோங்க. தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற வச்சுக்கலாங்க. 2 அலசு அலசிக்கலாங்க. அந்த அலசின தண்ணியை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டு தொட்டியில் கொண்டு போய் ஊற்றிடுவோங்க. அரிசி களைஞ்ச தண்ணியையும் மாட்டு தொட்டியில் கொண்டு போய் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் சாதம் வடித்த தண்ணியுமே நாங்கள் கொண்டு போய் மாட்டு தொட்டியில் ஊற்றிடுவோம். சாதம் வடித்த தண்ணி எங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுப்போங்க. கஞ்சி சாப்பிட்றதுக்காக அந்த தண்ணி எடுத்து வச்சுப்போம். மீத தண்ணியை கொண்டு போய் நாங்கள் மாட்டு தொட்டியில் ஊற்றிடுவோங்க. இப்படி தான் நாங்கள் கிராமத்தில் காட்டில் தோட்டம் வைக்க போகிறோம்ல, அதுக்காக சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தாங்க அடுப்பில் நம்ம சாதம் வடிக்க போகிறோம். குழம்பு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் மட்டும்தாங்க இருந்துச்சு. சரி புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
புளிக்குழம்புக்கு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க இருந்துச்சு. இது 2 மட்டும் போட்டால் வந்து நமக்கு வந்து குழம்பு பத்தாது, அதை விட டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தோட்டத்து அவரைக்காய் செடியில் போய் அவரைக்காய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் பறிக்க தாங்க கிளம்பிட்டோம். நான் வந்து 2 சைடு வந்து அவரைக்காய் செடி வந்து போட்டிருக்கேன். இந்த சைடு அப்புறம் வீட்டுக்கு சைடில் ஒரு சைடு வந்து அவரைக்காய் செடி வந்து போட்டிருக்கேங்க. நான் வந்து 4 வகை அவரைக்காய் வந்து போட்டிருக்கேங்க. இப்போ பறிக்கிறது வந்து பச்சை அவரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த அவரை தாங்க பறிக்கிறேன். தேடுனா அவரைக்காயே காணுங்க. நம்ம பார்க்கும்போது அவரைக்காய் வந்து இருக்கும், நம்ம பறிக்க போகும்போது பார்த்தா அவரைக்காய் அந்த இடத்துல இருக்காத மாதிரியே இருக்குங்க. கீழே குமிஞ்சு பார்த்தா அவ்வளோ அவரைக்காய் இருந்துச்சுங்க. அந்த அவரைக்காய் எல்லாமே வந்து பறிச்சாச்சுங்க. இவ்வளோ அவரைக்காய் தான் இருந்துச்சு. இன்னுமே வந்து செடியில் வந்து அவரைக்காய் வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து தேவையான அளவு மட்டும்தாங்க அவரைக்காய் வந்து பறிச்சிருக்கேன். புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அவரைக்காய் வந்து வச்சுருக்கேன். இந்த காயெல்லாம் வச்சு நம்ம வந்து புளிக்குழம்பு வந்து வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்படியே காட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இன்னும் அவரைக்காய் இருக்குல்ல, அந்த அவரைக்காயை பறித்து நம்ம வந்து கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவரைக்காய் வந்து நான் வந்து செடியிலே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து காட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம காட்டில் வந்து தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க. அதுக்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம். பக்கத்து காட்டுக்காரங்களாம் ஏற்கனவே வந்து தோட்டம் வந்து வச்சுட்டாங்க. நம்ம வந்து லேட்டாக தான் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா மழை வந்து பெய்யலை, அதனால் வந்து நாங்கள் வந்து தோட்டம் வந்து லேட்டாக தான் வந்து வச்சோம். இப்போ மட்டும் மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மழைலாம் பெய்யலைங்க. தண்ணி வந்து நம்ம வேற ஒருத்தவங்க தண்ணி வந்து இறைக்கிறதுக்காக கேட்டிருக்கோம். காசு கொடுத்து தாங்க இறைக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோன்னு தெரில, நான் வந்து கேட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விதை வெங்காயம் வந்து பதிச்சிடணுங்க. தண்ணி விட்டு கன்று வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விதையெல்லாம் பதிக்கிறதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் வந்து பதிச்சிருவோங்க. ஏன்னா தண்ணி விட்டதுக்கப்புறம் பதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து இந்த விதை வெங்காயம் அப்புறம் விதை இதெல்லாம் வந்து பதிச்சிருவோங்க. இன்றைக்கி என்னென்ன விதை பதிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான காய்கறிகள் வந்து நம்ம தோட்டத்திலே பறிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து சொரை விதை, அவரை விதை, அதுக்கப்புறம் வந்து பரங்கி விதை, பீக்க விதை, புடலங்காய், பாவக்காய், இந்த மாதிரி விதையெல்லாம் வந்து நம்ம வந்து பதிச்சிருக்கோங்க. அப்புறம் காராமணி, இந்த விதையெல்லாம் வந்து பதிச்சிருக்கோம். எப்படி முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை, நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் முளைச்சதுக்கப்புறங்க. இப்போ வந்து விதை வெங்காயம் தாங்க நாங்கள் வந்து பதிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய நாத்தனார் இவங்கெல்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி வந்து வர சொன்னாங்க, இதனால் வந்து வந்திருக்காங்க. அவங்களுமே சேர்ந்து தாங்க வந்து தோட்டம் வந்து வச்சாங்க. அப்புறம் என்னோடய மாமா, அத்தை, நான், என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு, அப்புறம் எங்களோட சின்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸாக வச்சு தாங்க நம்ம வந்து தோட்டம் வந்து வச்சோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க, செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்படியே கலாச்சிக்கிட்டே வந்து நம்ம வந்து தோட்டம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தோங்க. நான் வந்து ஓன் வாய்ஸ் வந்து இதில் வந்து போடலை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஓன் வாய்ஸ் வந்து நான் வந்து போடுறேன். அதாவது நடக்கிற காமெடி அதெல்லாம் வந்து எடுத்து வந்து நான் வந்து போடுறேங்க. அப்படியே வந்து விதை வெங்காயம் பதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணி பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சிரிச்சுட்டே அப்படியே போயிட்டுருந்தேங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து நாங்கள் வந்து விதை வெங்காயம் வந்து பதிச்சிட்டோங்க. பதிச்சதுக்கு அப்புறம் வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்ட வந்து தண்ணி கேட்டிருந்தோம்ல, அவங்க வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து தண்ணி போடுங்க, கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமா இவங்கெல்லாம் வந்து ஓஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. அந்த வீட்டிலேருந்து நம்ம இந்த காட்டுக்கு வந்து தண்ணி வந்து கொண்டு வரணுங்க. அதனால் ஓஸ் வந்து எடுக்க போயிட்டாங்க. நாங்களாம் வந்து விதை வெங்காயம் விதை இந்த மாதிரிலாம் வந்து பதிச்சிக்கிட்டு வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்று வைக்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சுங்க. தண்ணி வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்று வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா பாதி விதை வெங்காயம் தான் பதிச்சிருக்கோம், மீதி இன்னும் பதிக்கலை. அதோடு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பதிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வந்து கன்று வைக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக வந்து இப்போவே வந்து பதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே வேலை பார்க்குற டைம்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எங்களோட நாத்தனார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே கலாச்சிக்கிட்டே வந்து விதை வெங்காயம் வந்து நட்டோங்க.
நட்டு முடிச்சுட்டு தண்ணி இந்த ஓஸில் தாங்க வந்து நாங்கள் வந்து தண்ணி வந்து கொண்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கன்று வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த அளவுக்கு வந்து கன்று வந்து வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு கன்று வச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்து விட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு வந்து விட்டுட்டோங்க. இது வந்து கத்திரிக்கன்று, அதுக்கப்புறம் வந்து மிளகா கன்று வைக்கலை. அது வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது தக்காளி கன்றுலாம் வந்து வச்சுருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய் மக்களே. நெக்ஸ்ட்